இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் ஒரு பெற்றோர் எவ்வாறு தன் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்றும் சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. அரசர் தாவீது தனது மரணம் விரைவில் வர இருப்பதை உணர்ந்து தன் மகன் சாலமோனை அழைத்து, நான் உன்னை அரசனாக்குகிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக இறைவன் உன்னை தேர்ந்தெடுப்பார், அந்த நேரம் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சில வரையறைகளை கொடுக்கிறார். அதாவது ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும், அதே போன்று நீதி நெறியை கடைபிடிப்பவனாக ஒழுக்கத்துடன் வாழ்பவனாக இருந்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் என்று கூறுகிறார். இது இன்றைய பெற்றோருக்கான செய்தி. நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அல்லது தனி குடும்பமாக இருக்கலாம். குழந்தைகள் விளையாட்டுகளில் பங்கெடுக்கலாம், இசை மற்றும் நடன பயிற்சிகள் பெறலாம் அல்லது டியூஷன் செல்லலாம். ஆனால் இறைவன் தான் வாழ்வின் முதன்மை என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்து விடாதீர்கள். உன் வாழ்வில் வெற்றி வேண்டுமா? ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். உன் வாழ்வில் அமைதி வேண்டுமா? அவர் வழியில் நடக்க வேண்டும். உன் வாழ்வில் மகிழ்ச்சி வேண்டுமா? நீதி தவறாமல் ஒழுக்கம் உள்ளவராக வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமே முக்கியம் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தால் உங்கள் குழந்தைக்கு தவறான பாதையை காட்டுகிறீர்கள் என்று பொருள்படும். அவர்கள் வளரும் எதிர்காலம் கடவுளை பற்றி அறியாத, தெரியாத, அனுபவிக்காத ஒரு தலைமுறையாக வளர்ந்துவிடும். காரணம், குடும்பத்திற்கான முக்கியத்துவம் அழிந்து போகும். தான் வாழ்ந்தால் போதும், தன்னை பற்றி அக்கறை மட்டுமே கொண்ட ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பெற்றோரும் ஒரு அடிப்படை காரணம். என் மகன் மருத்துவராக, ஆசிரியராக, பொறியாளராக வளர வேண்டும் என்று ஆசைப்படும் நீங்கள், என் மகன் மனிதனாக, மனிதநேயமிக்கவனாக, மனிதராக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். என் மகன் அல்லது மகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை கொள்வதை விட, என் மகன் அல்லது மகள் இந்த குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் இந்த சமூகத்தையும் அன்பு செய்கிறாள் அல்லது அன்பு செய்கிறான் என்று மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இதற்கு இறைவன் அருளும் உடனிருப்பும் அவசியம். திருப்பலி முக்கியம் என்பதை நீங்கள் உணருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். திருப்பலியில்தான் நாம் உண்மையான உயிருள்ள இறைவனை காண்கிறோம், அவரில் வாழ்கிறோம். அவரில் நம்பிக்கை வைத்து நம் வாழ்வின் பயணம் தொடரட்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம். இயேசு தன் சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், என் மீது நம்பிக்கை வைத்து செல்லுங்கள் என்று அனுப்புகிறார். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். ஒரு செயலை நம்பிக்கையுடன் அணுக வேண்டும். முன்கூட்டியே பல அபிப்பிராயங்களை உருவாக்கி அதை சுமந்து செல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். எடுத்துக்காட்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வதற்கு பல பயிற்சிகளை கொடுக்கிறீர்கள், அதில் அறிவு வளரும். பலர் திருப்பலிக்கு வந்தால் அல்லது ஆலயம் சென்றால் அல்லது ஜெபம் செய்ய நேரம் செலவிட்டால் குழந்தையின் படிப்பு பாதிக்கப்படும் என்கிறார்கள். ஆகவே இறைவனுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை என்று சொல்கிறார்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், படித்தால் அறிவு கிடைக்கும், ஆனால் அந்த அறிவோடு ஞானம் இல்லை என்றால் வாழ்க்கை பாதை தடுமாறிவிடும். காரணம், ஞானம் இறைவனின் கொடை. அதுதான் ஒரு மனிதனை நீதியுடனும் ஒழுக்கத்துடன் வாழ செய்யும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.